ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் காலை 9 மணிக்கு தக் லைஃப் திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் சென்னை ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹரிஷ். பல எதிர்பார்ப்புகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மத்தியில் கர்நாடகாவை தவிர மற்ற இடங்களில் தக் லைஃப் திரைப்படம் 9 மணிக்கு வெளியாக உள்ளது. கள நிலவரங்கள் என்ன? ஹரிஷ், ரோஹிணி திரையரங்கத்தில் இருக்கிறீர்கள் மற்றும் பல சர்ச்சையில் சிக்கிய இந்த திரைப்படம், அதாவது தக் லைஃப் திரைப்படமானது இன்று உலக அளவில் இன்று திரையரங்கத்தில் ரிலீஸ் ஆக இருக்கும் நிலையில் தற்பொழுது இந்த சென்னையில் உள்ள இந்த ரோஹிணி திரையரங்கத்தில் பல எதிர்பார்ப்போடன் ரசிகர்கள் வந்துள்ளனர். மற்றும் இங்கு கொண்டாடக்கூடிய இருக்கும் அதாவது அந்த காட்சிகள் காலை 5 மணியிலிருந்தே நடக்கும். சற்று நேரத்தில் வெளியாகும் தக் லைஃப் திரைப்படம் சென்னை ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்கள் ஒன்று கூடி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு கமல்ஹாசனும் இயக்குனர் மணிரத்னனும் இணைந்து தயாரித்திருக்கும் தக் லைஃப் திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் இன்று வெளியாக இருக்கும் நிலையில் காலை 9 மணி சிறப்பு காட்சிக்காக காலை 5 மணி முதலே ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று ஒரு நாள் மட்டும் சிறப்பு காட்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியிருக்கும் நிலையில் 9 மணிக்கு சிறப்பு காட்சிகள் தொடங்க இருக்கும் நிலையில் ரோஹிணி திரையரங்கிற்கு வெளியே ரசிகர்கள் அங்கு உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் கண்டு வருகிறோம். தக் லைஃப் திரைப்படத்தை கொண்டாடுவதற்காக ரசிகர்கள் திரையரங்கிற்கு வெளியே உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் களத்தில் இருந்து நமது செய்தியாளர் ஹரிஷ் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார். ஹரிஷ், கள நிலவரங்கள் என்ன?
பத்மநாதன் பல எதிர்ப்பும் பல சர்ச்சையில் சிக்கிய இந்த திரைப்படமானது இன்றைய உலகம் அளவில் வெளியாக இருக்க நேரத்தில் தற்போது சென்னையில் உள்ள அதாவது கோயம்பேடு ரோகிணி திரையரங்கத்தில் ஏராளமான ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்தோடு இந்த காட்சியை காண்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த திரையரங்கத்தை பொறுத்தவரை காலை 5 மணியிலிருந்து பல படங்களுக்கு வந்து கொண்டாட்டங்களான நடைபெற்று வரும். ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை இன்று 9 மணிக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டமான கொண்டாட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் கருதப்படுகிறது. மேலும் தற்பொழுது இங்கே வந்து இந்த மூலம் அந்த டிராம்ஸ் போன்ற கருவிகளும் வசிக்கிறதுக்காக தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவே ஒரு ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக உள்ளது. மேலும் இங்கே குமிக்கப்பட்டிருக்க அதாவது இந்த பகுதியில் அளவிற்கு மீறிய ரசிகர்கள் வந்து உள்ள காரணமாக ஒரு புறம் கமல் என்ற ரசிகர்களும் மற்றொரு புறம் சிம்பு என்ற ரசிகர்கள் வந்த ஒரு காரணமாக இந்த பாதுகாப்பை கருதில் கொண்டு காவல்துறை மூலியமாகவும் காவல்துறை இந்த பகுதியில் 100க்கு மேலும் குமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் குறிக்கப்பட்டிருக்கிறார் பத்மநாதன். விவரங்களுக்கு நன்றி ஹரீஷ்.